பீட்டர், அதாவது நம்ம தம்பி ஆசீர்வாதம் வந்து சொல்றாரு, நாங்க கண்ணுல வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டு எங்க ஆட்கள் இரவும் பகலும் வேலை பார்க்கறாங்க, நாங்க தூங்குறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் வந்து ராகுல் காந்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திருடர்கள் தூங்குவதில்லை, ஆனா வீட்டுக்காரன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் இப்ப வீட்டுக்காரர்களை எழுப்பக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த வேலைகளை எப்படி செய்வது என்பதை வந்து அடிப்படையில் ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க இல்ல யார் மேல இந்த வாக்குகள் 65 லட்சம் வாக்குகள் இப்ப அங்கிருந்து போயிடுச்சுன்னா யார் அதை செஞ்சுட்டாங்கன்றீங்க? யாருடைய வேலை அது? நான் என்ன கேக்குறேன், யாருக்கு இது ஆதாயம்? இது யார் செஞ்சது? வீட்டுக்காரரா? நீங்க அது இல்ல. ரெண்டாவது, இப்ப வீட்டுக்கு ஓனர் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் தானே இந்த 65 லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி இருக்குது. பிஜேபி சொல்லியிருக்கா? அது இல்ல இல்ல, இது வந்து அதாவது ஒமிஷன் அண்ட் கமிஷன் ரெண்டு இருக்குல்ல. சரி, அதாவது எதிர்கட்சிகளுக்கு சாதகமான வாக்குகளை வந்து நீக்குவது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வாக்குகளை சேர்ப்பது. இது ரெண்டு வகையிலையும் தான் இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து விளையாடுகிறது என்று நம்ம சொல்றோம். இப்போ நீங்க நாம் வந்து அஃபிடவிட் போடணும்னு தம்பி ஆசீர்வாதம் சொல்றாரு. அனுராக் தாக்கூர் என்ன அஃபிடவிட் போட்டாரு? அனுராக் தாக்கூர் 6 கான்ஸ்டிட்யூன்சியை பற்றி ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவர்கிட்ட வந்து தேர்தல் ஆணையம் வந்து அஃபிடவிட் கேட்டதா? நீங்க வந்து ராகுல் காந்தி கான்ஸ்டிட்யூன்சியை பற்றியே வந்து கொடுத்தாரு, வயநாடை பற்றி சொன்னாரு. அதற்காக வேண்டி அவங்கள்ட்ட அஃபிடவிட் கேட்டீங்களா? அப்ப அஃபிடவிட் வந்து நீங்க அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்படி வந்து ஒரு நியாயமற்ற தேர்தல், அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க. நீங்க வந்து அன்னைக்கு பிரஸ் மீட்ல நம்ம தம்பி ஸ்ரீராம் வந்து என் மேல கோவப்படக்கூடாது. இன்னைக்கு ஸ்ரீராம் எப்படி நம்ம வாதத்துல பேசுறாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஸ்ரீராம் பேசலாம், ஏன்னா அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா கமிட்டட், அவர் அந்த சைடுக்கான அட்வொகேட். ஆசீர்வாதம் பேசுற மாதிரி கூட பேசல. அப்ப தேர்தல் ஆணையர் வந்து ஒரு தெளிவோட இததான் செய்யணுங்கிற முடிவோட இருக்காரு. நான் கேட்கிறேன், ஆசீர்வாத ஆசாரி அரசாங்க அதிகாரியா இருந்தவர், சுவமோட்டோ இது வந்து ஏன் வந்து எடுக்கக்கூடாது? மனித உரிமை ஆணையம் எடுக்கிறது. இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் வந்துட்டு வச்சுங்க, உடனே வந்து தேர்தல் ஆணையம் யாருடைய கம்ப்ளைண்ட்டுக்கும் காத்திருக்கிறது இல்ல. உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டா அவங்களே நோட்டீஸ் கொடுக்கறாங்க. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற நீதிமன்றங்கள் எத்தனை முறை வந்து செய்தித்தாள்களில் படித்து விட்டு உடனே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் சொன்னீங்களே, விளக்கம் சொன்னாரு தம்பி ஆசீர்வாத ஆசாரி. தகப்பனார் பேரு XYZ போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து யாரு அப்படின்னு கேட்டா அஞ்சல் முகவரி வந்து 00 போட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை கேட்டா என்ன சொல்றாரு? இவர்கள்லாம் வந்து வீடற்ற அனாதைகள், இவர்கள்லாம் நடைபாதைவாசிகள். நடைபாதைவாசிகள் வந்து இந்த நாட்டில் வந்து அத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆதார் அட்டை வந்தது, எப்படி வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்தது, இவங்க எப்படி வந்து உள்ள வந்தாங்க? தகப்பனார் பேர் இல்லாம இருப்பதுக்கு, தகப்பனார் வந்து ஆசிரமத்தில் ஒரு குரு வந்து எல்லாரும் அப்பான்னு போட்டுக்க முடியுமா? அவர் சொத்துல பங்கு கொடுத்துருவாரா? ஆசீர்வாத ஆசாரி, நான் தம்பி நீங்க சொல்றீங்க, அதாவது சொல்றவங்க சொல்லலாம், கேட்கவங்களுக்கு நாங்க கேள்வி கேட்போம்ல. ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ஒரு குருவை வந்து இன்னைக்கு வந்து நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அப்பான்னு போட்டுக்குவாங்களா? திருவாரூர் ஆதீனத்தில் இருக்கிற எல்லா சாமிகளும் ஆதீனகரத்தில் வந்து அப்பான்னு போட்டுக்குவாங்களா? அது எப்படி நடக்கும்? அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லுகிறீர்கள். அது வந்து நாங்க சொல்லல, இந்தியா டுடே டிவியே நேரா போச்சு. இந்தியா டுடே டிவி நேரா போய் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த வீட்ல ஆளே இல்ல. சரிங்க சார், இல்ல நீங்க நிறைய பண்ணி நான் சொல்லி முடிச்சறேன். அது பிறகு இந்த ஒரு நீங்க சொல்லுங்க திருப்பி. உங்களுக்கு தம்பி கேட்டாரு BLS, நான் முடிச்சிட்டேன். BLS என்ன பண்ணாங்க, BLS என்ன பண்ணாங்கன்னு தம்பி ஸ்ரீராம் கேட்டாரு. இந்த BLS வந்து இவங்க வந்து கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்து கவுண்டர் சைன் பண்ணி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபார்ம் 6ல இருந்தாதான் நாங்க ஏத்துக்கிடுவோம். இப்ப அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் கொடுத்த கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்த அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸும் எங்கிட்ட கட்டியா இருக்குது. இப்போ நான் வந்து முந்தா நாள் வந்து நான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டு இருந்தேன். பிரவீன் சக்கரவர்த்தி தான் எங்க டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சீஃப். அவர்கிட்ட கேட்டேன், எப்படியா நடந்தது, எப்படி இவ்வளவு ஓட்டை சேர்த்தாங்க? அவர் என்ன சொன்னார்னா, இந்த சர்வர் இருக்கு பாத்தீங்களா,
எலெக்ஷன் கமிஷன் சர்வர் வந்து ஃபார்ம் 6 அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபார்ம் 6 வந்து மற்ற பார்ட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணா அது ஏற மாட்டேங்குது. ஆனா அதை வந்து அக்சஸ் வந்து பிஜேபிக்கு இருக்கு. இது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை நாங்க நிரூபிக்கிறதுக்கு தான் நாங்க சில டாக்குமெண்ட் கேட்கிறோம். இந்த ஒவ்வொரு ஃபார்ம் 6லயும் அந்த பிஎல் அந்த பூத் லெவல் ஆபீசர் கவுண்டர் ஆர்டிஓ கவுன்சிலர் சைன் பண்ணணும். எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பல ஃபார்ம்ஸ் வந்து ப்ரீவியஸாவே சைன் வாங்கி அதை பூரா அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்பொழுது எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதை நாங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. நான் வேற ஆச்சரிய பேசலாம். நான் வேற திரு நான் இத சொல்றேன். இது எங்க குற்றச்சாட்டு தான். நாங்க வந்து இன்னொரு விசாரிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற சந்தேகம். சரி, ரைட். அதான் நான் சொல்றேன்.